சரி சரி, சீக்கிரமா இன்னைக்கு ராத்திரி என் பங்களாவில தூங்குறதுக்கு வாடகையை கொடுத்து நிம்மதியா தூங்கு. உள்ள குளிர் காத்தும் இருக்காது, தூசியும் இருக்காது. அடேங்கப்பா, என்ன ஒரு தலையெழுத்து. தேங்க்யூ மிஸ்டர் ஃபாக்ஸ். பங்களாவை கட்டினது நீ, ஆனா நான் இங்க நிம்மதியா என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். வாங்க மோட்டு பத்துலு, இதான் என்னோட பங்களா. இத பராமரிக்கிறது அப்புறம் சுத்தம் செய்யற கான்ட்ராக்ட நான் உங்க 2 பேருக்கு தான் தந்திருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்னோட வேலை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடும். சரி, இப்ப போங்க. உங்க வேலை எல்லாம் முடிச்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. மிஸ்டர் ஃபாக்ஸ், கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க சயின்டிஸ்ட் போலாம். வேலையை போய் ஆரம்பிப்போங்கறேன். எந்திரிங்க எந்திரிங்க, மனுஷங்க எல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரமா எந்திரிச்சு போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் 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 சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி வாங்க கிளம்புவோம். ஒரு ரூம் நீங்களும் கசிடா ராமு போய் க்ளீன் பண்ணுங்க. இன்னொரு ரூம் நானும் பத்துலுவும் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே ஓகே நண்பா. ஓகேப்பா, முதல்ல நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிப்போம். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இங்க ஒன்னும் தூசியா இல்லடா. பத்துல ஏடா உளறிக்கிட்டு இருக்க? இதுக்குள்ள பேண்ட். அடேங்கப்பா, என் உயிர் நண்பா உயிர்க்கிறா சகோதரா. கடலுக்கு அடியில நரி இருக்கேப்பா. கஜா கஜா யோ பத்லோ, அலமாரிக்குள்ளோ கிங் கோப்ரா குடி இருக்குதப்பா. நாங்க சொல்றத நம்புங்கப்பா மோட்டு பத்துலு, உண்மைதான்ப்பா. அடடா, இது மோட்டு பத்துலு இல்ல. கஜா கஜா அடேங்கப்பா. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? நில்லுங்க நில்லுங்க, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நீங்க அவங்கள பயமுறுத்தணும். இது என்னோட வீடு. எங்க போறீங்க? நில்லுங்க. போர்டு கூட போட்டுருக்கு, நில்லுங்க. ஆக்சுவலா நம்ம எந்த அளவுக்கு பயந்தோமோ அதை விட அதிகமா அந்த அனிமல்ஸும் பயந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நாம என்ன பண்றோம், உடனடியா போய் எல்லாத்தையும் பழையபடி கிளீன் பண்றோம். அவங்க வெறும் மனுஷங்க தான். அவங்க கிட்ட ஆயுதம் கூட இல்ல. நம்ம வைல்ட் அனிமல்ஸ். மனுஷங்க நம்மள பார்த்து பயப்படுவாங்க. நம்ம அவங்களோட பயத்தை பயன்படுத்திக்கணும். போங்க, போய் அவங்கள பயமுறுத்தி துரத்திருங்க. கோப்ரா, பிளாக் பேந்தர், போய் அவங்கள துரத்திருங்க. மறுபடியும் அம்மா, இவ்வளவு பெரிய வாய். நல்ல வேலை, பரண்டு விழுந்துட்டு. நல்லா இருக்குதப்பா. கஜா கஜா, என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பெரிய பாம்பை நான் பார்த்ததே இல்லையாப்பா. எங்கடா அந்த ஸ்னேக்? ஐடியா.
இந்தாங்க சாப்பிடுங்க. டாக்டர் ஜட்கா சார் நீங்க எங்க இருந்தீங்க? என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் அவங்க பேசுனதை கேட்டு பயந்துட்டேன். இந்த வீட்டை மிருகங்களுக்கு வாடகைக்கு கொடுத்திருக்காங்கப்பா. அதுங்க எல்லாமே ராத்திரியில இங்க வந்து நல்லா தூங்குதுப்பா. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, என்கிட்ட இந்த கேஜெட் இருக்கு இல்லையா, இது மூலமா நான் மிருகங்களோட எல்லா பாஷைகளையும் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதுங்களுக்கும் நம்மளோட பேச்சு ரொம்ப நல்லா புரியும்பா. இந்தாங்க எல்லாரும் இந்த கேஜெட்டை போட்டுக்கோங்கப்பா. எடுத்துக்கோங்க. நண்பர்களே, அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏணி மாதிரி ஏறி மேல இருக்கிற ஃபேனை புடிங்கிட்டு வந்து ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன ஆட வச்சு கலைப்படைய வச்சுட்டாங்க. இப்ப என்னால நிமிர்ந்து கூட நிக்க முடியல. அவங்க புத்திசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவங்க. விருந்தாளிய எப்படி கவனிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பாத்தியா, எனக்கு தேனை கிஃப்டா சாப்பிட கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல. நீங்க எல்லாம் வேஸ்ட். நான் காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போறேன். அது என்னோட வீடு, அதை யாராலையும் பறிக்க முடியாது. நான் ராஜா கிட்ட போறேன். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாதாடா? ஒரு ஐடியாவை சொல்லுடா. வேற வழியே இல்ல, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார் நீங்க என்ன பெண் சிங்கமா அப்படியே கெட்டப் மாத்த முடியுமா? சிங்கம் மகாராஜா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உங்களோட மக்கள். நீங்களே எங்களை காப்பாத்தலனா வேற யார் எங்களை காப்பாத்துவாங்க? சொல்லுங்க ராஜா. நான் வரேன். இப்பவே உன் கூட வந்து அவங்களுக்கு நான் தரப்போற தண்டனைய வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. அட, அந்த மனுஷங்க எவ்வளவு புத்திசாலிங்க. அட சிங்கராஜா, அது போலியானது. அதை பார்த்து ஏமாந்துராதீங்க. நான் ரொம்ப நாளா இந்த வீட்ல தான் தங்கிட்டு இருக்கேன். ஆனா சில அனிமல்ஸ் வந்து என் வீட்டை ஆக்கிரமிச்சிருச்சு. அப்புறம் அதுங்களோட தலைவன் நரி. நான் இப்போ இந்த காட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போறேன். இங்க யாருமே எனக்கு உதவி செய்யறவங்க இல்ல. சிங்கராஜா, அது நாடகம் ஆடிட்டு இருக்கு. அது போலியான பெண் சிங்கம். இதுக்கப்புறம் இந்த பங்களாக்குள்ள வேற யாரும் வரமாட்டாங்க. இது உன்னோடது. எப்பவும் இது உனக்கு சொந்தமானது. சிங்க மகாராஜா, சுயநலவுக்கு திரும்புங்க. இது போலியான பெண் சிங்கம். வேணும்னா நீங்க அத ஒரு அடி அடிச்சு பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வருங்கால ராணிய வேணிய அடிக்க சொல்லுவேன். வாங்கிக்க. சரி, நீங்க அத தொட்டாவது பாருங்க. ஓகே, இப்பவே பாக்குறேன். வேணாம் வேணாம் வேணாம், அப்படி செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சா நான் இங்க இருந்து கண்டிப்பா போயிடுவேன். ஓ, உன்னை பத்தின ரகசியம் வெளியில வந்துடக்கூடாது. நீ பயப்படுறியா? என்னையே ஏமாத்துறியா? ஓ, இந்த வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் வர பாடி இருக்கேன் சாமி. அடே, நான் என்னலாம் பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும் இல்லடா? டேய், மோட்டோ இந்த சமோசாவை சாப்பிட்டு அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணு. ஜெய் ஹோ. இங்க பாருங்க சிங்கம், கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து நான் சொல்றத கேளுங்க. ஆமா, மேட்ரு என்ன? இது ரொம்ப தப்பான விஷயம். மிருகங்கள் எல்லாரும் உள்ள வாங்க. இந்த மனுஷன் பலசாலி மட்டும் இல்ல, மனசளவுல ரொம்ப நல்லவரு. இப்ப என்னோட முடிவு என்னன்னா, இவங்க எத்தனை நாள் இங்க இருப்பாங்களோ அது வரைக்கும் நாம யாரும் இங்க வரக்கூடாது. மனிதர்கள் யாரும் இங்க நடமாட்டம் இல்லாதப்போ இங்க தாராளமா வந்து தங்கிக்கங்க. இது என்னோட உத்தரவு. காஜா காஜா, உங்க உத்தரவு சூப்பரா இருக்குதாப்பா. நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு நாங்க ஓகே சொல்றோங்க ஐயா. எங்களுக்கும் சம்மதம். அப்போ என்னோட வாடகை என்ன ஆகும்? சோம்பேறி நிறைய. இனிமே யாரும் உனக்கு வாடகை தரமாட்டாங்க. உழைக்காம வர்றது எதுவும் நிலைக்காது. இனி இங்க எல்லாரும் இலவசமா தான் தங்குவாங்க. கிங் லயன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இங்க பாஸ் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு நிறைய சோலி இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை காட்டுல வந்து நாங்க சோலோவா மீட் பண்றோம். ஓகே, பாய் பாய். நல்லா போற கம்பீரத்தை பாரு.
மோட்டு பத்ரு, நான் மறைஞ்சு இருந்து இங்க நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட ரொம்ப நாள் ப்ராப்ளத்தை நீங்க தான் சரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். எங்க நான் உண்மையை சொன்னா நீங்க இங்க வரமாட்டீங்கன்னு தான் நான் மிருகங்களை பத்தின உண்மையை மறைச்சிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இப்ப நம்ம ஒரு பார்ட்டியை கொண்டாடலாம். ஒரு நிமிஷம், உங்க பார்ட்டியில நானும் கலந்துக்கலாமா? இனிமேல் ஓசி சாப்பாடு கிடைக்க போறது இல்ல. இந்த பார்ட்டியாவது என்ஜாய் பண்ணிக்கிறேனே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.